வெல்கம் டு சாய் ஜீவஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் அது 3த்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் பாருங்கள், நல்லெண்ணெய் போட்டதும் இந்த மாதிரி நுர வருது. இப்போ பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு, வெங்காயம் 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். வதங்கினதும் இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடும். லைட்டாக உப்பு போட்டு நான் வதக்கிக்கிட்டேன். அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி ஈஸியாக காரக்குழம்பு டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் காரத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் அதிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அதில் வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக நுர வருது. இந்த டைமில் மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அதுக்கடுத்தது எடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ மூடி போட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். இந்த குழம்பு நம்ம 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அர்ஜெண்ட்டாக ஒரு குழம்பு வைக்கணும்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி குழம்பு வச்சிடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு வத்தல் இல்லைன்னா நம்ம அப்பளம் இதை பொரிச்சு கூட சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற இந்த காரக்குழம்பை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கெட்டும் போகாது. ஒரு 4 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம். நம்ம இந்த குழம்பு கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நம்ம லிட்டை திறந்துட்டு பார்க்கும் எப்படி கொதிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் லிட்டை போட்டு நம்ம மூடி விட்டு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை ஆட் பண்ணி அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி
அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிம்மிலே வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சிம்பிளான குழம்பு, ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுருந்து சாப்பிட்டுடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. வாங்க நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் குழம்பு. பாருங்கள், இந்த மாதிரி சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம சாப்பாட்டுக்கு நான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாய் ஜீவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.